வாழ்க்கை என்பது நாம் வாழும் நாட்களை பொறுத்தது அல்ல, அந்த நாட்களை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்தது. இன்று பலரும் தேடுவது ஒன்றைத்தான், அது மன நிம்மதி. உங்கள் கவலைகளை தீர்த்து எதிரிகளை புன்னகையாலே வீழ்த்த சில வழிகள் இதோ. உங்களை வருத்தப்பட வைக்க ஒருவன் துடிக்கும் போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருப்பதே அவனை மன ரீதியாக நிலைகுலையச் செய்யும். காயங்களோடு சிரிப்பது எளிதல்லதான், ஆனால் அப்படி சிரிக்க பழகிவிட்டால் உலகில் எந்த காயமும் பெரிதல்ல. உன் நிம்மதியை கெடுத்தவர்கள் நிம்மதியாக வாழும்போது அவர்களை நினைத்து நீ ஏன் நிம்மதியை இழக்க வேண்டும்? அவர்களை மன்னித்து மறந்து விடுவது அவர்களுக்கு செய்யும் நன்மையல்ல, அது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் விடுதலை. பாரத்தை சுமப்பதை விட அதை கீழே இறக்கி வைப்பதே புத்திசாலித்தனம். யாரை நேசிக்க வேண்டும்? காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை தேடி ஓடாதீர்கள். காரணமே இல்லாமல் உங்களை நேசிக்கும் மனிதர்களை நேசியுங்கள். அப்போது வாழ்க்கை தானாக அழகாகும். உங்கள் எண்ணம் பெரியதாக இருக்கலாம், ஆனால் காலம் மிகச்சிறியது. காலம் மாறும், வாழ்க்கை மாறும் என்று காலத்தை கடத்தி கொண்டே இருக்காதீர்கள். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நாளை இருப்போமா என்பதும் உறுதி கிடையாது. அதனால் இருக்கின்ற வாழ்க்கையை இப்போதே அழகாக வாழ பழகிக்கொள்பவனே சிறந்த புத்திசாலி. ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்க்கும் மனிதர்களை விட பிரச்சனையை உருவாக்கும் மனிதர்களே அதிகம். உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடுங்கள், ஏனெனில் அது பாசம். ஆனால் உறவு என்ற பெயரில் உங்களை உபயோகப்படுத்துபவர்களை விட்டு விலகி விடுங்கள், ஏனெனில் அது வெறும் வேஷம். வாழ்க்கை ஒரு முறைதான், அதை மற்றவர்களுக்காக அழுது கழிக்காமல் உங்களுக்காக சிரித்து வாழுங்கள். உன் பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதற்காக மார்த்தட்டி நிற்காதே. அது உன்னை தாங்கி பிடிக்கும் கரங்களா அல்லது தகுந்த காலத்திற்காக காத்திருக்கும் கத்திகளா என்பது உனக்கு தெரியாது. வாழ்க்கையில் எல்லாம் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருப்பாய். உன் உடல் ஒத்துழைக்க மறுக்கும் அந்த நொடி வரை அன்று புரியும் பிரபஞ்சத்தின் அத்தனை இன்பங்களை விடவும் வலியில்லாத உடலே மேலானது என்று. கவனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் சக்தியும் இருக்கும். உன் கவனம் வலிகளின் மேல் இருந்தால் உன் வாழ்க்கை ரணங்களால் நிறையும். வலியை விடு, வளர்ச்சியை பிடி. சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை விட சுயமாக கற்றுக்கொள்ளும் புரிதலே நிலையானது. திறக்காத கதவுகளை தட்டுவதும் உணராத மனங்களுக்கு புரிய வைப்பதும் ஒன்றுதான். காயப்படுத்தும் விஷயங்களை நீ கவனித்தால் காலம் உன்னை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கும். கவனத்தை மாற்று, உன் கவலைகள் தானாக மாறும். மரியாதை இல்லாத இடத்தில் மண்டியிடுவதை விட தனிமையில் தலை நிமிர்ந்து நிற்பதே அழகு. வெளியே எழும் அலைகளை விட உன் மனக்கடலில் எழும் கொந்தளிப்பே பெரிய ஆபத்து. கொதிக்கும் நீரில் உன் முகம் தெரியாது, கொதிக்கும் கோபத்தில் உண்மை புரியாது. நீர் தெளிந்தால் பிம்பம் தெரியும், மனம் அமைதியானால் உண்மை புரியும். புத்தர் கூறுகிறார், கொதிக்கும் நீரில் உன்முகம் தெரியாது, அதேபோல் கொதிக்கும் கோபத்தில் உண்மை புரியாது. எதிர்வினை ஆற்றாதே, அதிகாரம் தானாக அடங்கும். இது பலவீனம் அல்ல, பேராற்றல். மற்றவர்கள் உன்னை கோபப்படுத்த முயலும்போது நீ அமைதியாக இருந்தால் உன் மனதின் கட்டுப்பாடு உன்னிடமே இருக்கும். நீ கோபப்பட்டால் உன் நிம்மதியை அவர்களிடமே அடிமையாக்குகிறாய் என்று அர்த்தம். ஆர்ப்பரிக்கும் அலைகளை விட அமைதியான கடலே ஆழமானது. நீயும் அப்படியே இரு. கடலில் எழும் அலைகள் கரையை மோதிவிட்டுத்தான் திரும்பும். ஆனால் கரை அசையாமல் நின்றால் அலைகள் தானாகவே ஓய்ந்துவிடும். உதாரணமாக, ஒரு நெருப்பு எரிய விறகு தேவை. அதுபோல ஒரு பிரச்சனை வளர உன் கோபமும் பதற்றமும் தேவை. நீ அமைதியாக இருந்தால் அந்த பிரச்சனை எரிபொருள் இல்லாமல் தானாகவே அணைந்துவிடும். அலையாத மனமே அனைத்தையும் வெல்லும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.